த பாய்ஸ் படம் வந்து காமெடி ஹாரர் ஜானரில் எடுத்திருக்காங்க. காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ஹாரரும் நம்மளை வந்து பெருசாக பயப்படுத்தலை. இதுதான் படத்தோட மிகப்பெரிய ஒரு மைனஸ். படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பெரிய அளவுக்கு ஸ்டோரி இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் அதை வந்து ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ஒரு 5 பசங்க, பேச்சுலர் பசங்க வந்து கொரோனா லாக்டவுன் டைமில் ஒரு பேச்சுலர் ரூமில் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக அவங்க வந்து சரக்குலாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஜாலியாக சரக்குலாம் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க லைஃப்பை. அதுக்கப்புறம் சரக்கு காலி ஆனதுக்கப்புறம் வெளில போய் வாங்கலான்னு பார்த்தா போலீஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது. ஸோ பேய்கிட்ட வந்து தப்பிக்கலான்னு பார்த்தாலும் வெளில போனால் வந்து போலீஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே உங்கள் லாக்டவுனால் எங்கேயுமே போக முடியல, யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு கதை காலத்தில் தான் இந்த படம் நடக்குது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி எடுத்திருக்காங்க. நிறைய காமெடி சீன்ஸ் வச்சுருக்காங்க படத்தில். ரொம்ப பெரிய மைனஸ் வந்து இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒர்க் அவுட் ஆகாத போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப லேகாக தெரியுது. இன்னொன்று கதையும் பெருசாக ட்ராவல் ஆகலை. ஸோ இந்த 2 விஷயத்தோட காம்பினேஷனால் நம்மளுக்கு வந்து படம் ரொம்ப லேகாக இருக்குது. பட் இருந்தாலும் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பெருசாக லேக் இல்லை. செகண்ட் ஹாஃபு போக ரொம்ப லேக் இருக்குது. ஆல்மோஸ்ட் படம் முடிகிற ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் உட்காரவே முடியல, அந்தளவுக்கு படத்தில் லேக் இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் வந்து கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டராஜேந்தர், ரெட்டின் கிங்ஸ்லி, இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த சீன் வரும்போது இவங்கெல்லாம் பயங்கரமாக கலக்குவாங்க, செம்மையாக ஒரு காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாதது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படம் எடுத்திருக்கு. ஸோ படத்தில் என்ன இருக்குது ஏ சர்டிஃபிகேட்டுக்கு? ஒன்று கிளாமர் எதிர்பார்ப்போம். கிளாமர் வந்து நீங்கள் யூடியூப்பில் அந்த ஒரு டிஆர் பண்ண பாட்டு, அந்த ஒரு கிளாமர் சீக்வன்ஸ் யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது கிளாமர். சரி, அதுக்கப்புறம் டபுள் மீனிங் டயலாக்ஸு. படத்தில் வந்து ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3-4 டபுள் மீனிங் டயலாக் போட்டிருப்பாங்க. அதே டயலாக்ஸ் மாத்திரம் தான் எங்கள் படத்தில் வந்து ஹைலைட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்து படத்தில் பெருசாக இல்லை. காமெடி பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டயலாக்ஸ் வந்து அங்கங்கே படத்தில் வந்து சிரிக்கிற மாதிரி, ரசிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக வந்து படத்தில் வந்து ரொம்ப பெருசாக ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் பெருசாக இல்லை. படத்தோட மேக்கிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவிஸ் பார்க்கும்போது இந்த மேக்கிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் படம் ஒரு 10 minutes தாண்டினோடனே நம்மளுக்கு வந்து அது பெருசாக ஒரு டிஸ்டர்ப் இல்லை, அது க்ளீனாக போகுது. ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரையும் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்யா ஒரு கெஸ்ட் ரோல் வராரு, வந்து ஒரு பஞ்ச் சொல்கிறாரு. அது உண்மையிலே நல்லா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பஞ்சு. அது வந்து சொல்லியிருக்காரு. அது நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் பெருசாக இல்லை, ஒரு ஹீரோயின் இல்லை. ஸோ படத்தில் ஃபீமேல் இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸு. அதே டைம் ரொம்ப ஓவர் மைனஸும் தெரியல. ஏன்னா அந்த பசங்க வந்து ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நடுவில் அந்த பொண்ணுங்களை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த பொண்ணுங்களை பற்றின ஒரு விஷயம் லைட்டாக கொண்டு வருது. பட் அது பெருசாக நடக்கலைனாலும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு மைனஸாக தோணலை. படத்தில் மெயின் மைனஸ் வந்து செகண்ட் ஹாஃபோட லேக் தான். அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டோரி லைனு. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுக்கப்புறம் காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதது தான் படத்தோட மிகப்பெரிய வீக்னஸ்ஸு. இந்த படம் கண்டிப்பாக இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கேங்காக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செய்யலை. ஸோ இந்த படம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இது ஜென்ரல் ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கே அந்த படத்தில் ஒருத்தர் இல்லை. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டிங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் படத்தில் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்.